வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு உதங்கர் முனிவர் கதையை படிக்கலாம் வாங்க. உதங்கர் முனிவர் மகாபாரத காலத்தில் வாழ்ந்த ஒரு முனிவர். கல்வி கேள்விகளில் சிறப்பு வாய்ந்தவர். இவர் கிருஷ்ண பக்தர். கதை படிக்கலாமா? குலத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. குலம் அப்படின்னா ஜாதி. ஜாதியில் ஒரு உயர்ந்தது, ஒரு மட்டமானது, உசந்தது அப்படின்லாம் இல்லை, எல்லாமே சமம் அப்படிங்கிறாங்க. உதங்கர் என்பவர் சகலமும் அறிந்த ஞானி, தவ வலிமை பெற்றவர். உதங்க முனிவர் எல்லாமே தெரியும். அவர் ஒரு வைஸ்மேன். ஞானினா வைஸ்மேன், அதாவது அவர் வேதம், புராணம், ஆகமம் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியவர். அவரை கண்டு தேவர்களே வணங்கி பூசிப்பர். பார்த்தீங்களா, தேவர்களே அந்த உதங்கரை பார்த்தா வணங்குவாங்களாம். அத்தனை வல்லமை பெற்ற அவர் கிருஷ்ண பகவானிடம் எப்போது எந்த இடத்தில் விரும்பினாலும் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும்படி ஒரு வரம் பெற்றிருந்தார். இத்தனை படித்து நல்ல ஒரு பவர் உள்ள அவர் கிருஷ்ண பகவான் சாமிகிட்ட என்ன கேட்குறாரு, எந்த இடத்துல நான் இருந்தாலும், ஒரு காட்டுலேயோ பாலைவனமோ எங்கே இருந்தாலும் தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா எனக்கு தண்ணி கிடைச்சணும், அந்த மாதிரி ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் கிருஷ்ண பகவான் சரின்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, உத்தங்கர் அவர் மனைவியோட ஒரு தடவை கங்கையில் நீராட போனப்ப அவருடைய ஒய்ஃபை முதல்ல இழுத்துட்டு போயிடுச்சு. இவர் ஒரு ஞானினால, அவர் எல்லாம் படிச்சிருக்காருலே புராணம் எல்லாம், அதனால இவருக்கு அந்த ஞானத்தில் தெரியுது அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஞானியாக இருந்தாலும் ஒய்ஃப் இறந்ததை இவரால் தாங்க முடியாமல் வித்து பிடிச்சவர் மாதிரி அவர் பல இடங்களை சுற்றி திரிஞ்சார். அதனால தான் இவர் கிருஷ்ணர்கிட்ட நான் எங்கே வேணால் இருப்பேன், அப்போல்லாம் இங்கே மாதிரி கடையோ எதுவும் இல்லை, உடனே நம்ம தண்ணி பாட்டிலாம் வாங்கிடுறோம். இப்போ அங்கெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? அப்போ காடு பாலைவனம் அப்படிலாம் போகிறப்ப நிறைய தண்ணி இருக்காது எல்லா இடத்துலையுமே. அப்போ இவர் எங்கே தாகம் எடுத்தாலும் தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கேட்டிருந்தார். அதுவும் சாமி கொடுத்ததுனால அவருக்கு எங்கே போனாலும் தாகம் எடுத்துக்குது அப்படின்னா உடனே சாமியை நினச்சா அவருக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி வரம் கிடைச்சது அவருக்கு. ஒரு சமயம் அவர் காட்டில் பயணம் செய்த சமயம் தாகம் எடுத்தது. ஒரு தடவை அவர் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் செய்கிறப்ப அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. நீர்நிலையை தேடினார், கிடைக்கவில்லை. அதனால் பகவானை நினைத்து வேண்டினார். அங்கே ஏதாவது குளம் குட்டை ஏதாவது யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. உடனே அவர் கிருஷ்ண பகவானை நினச்சி சாமி கும்பிட்றாரு. அப்போது அழுக்கு படிந்த கந்தல் ஆடையுடன் அவலட்சணமாக இருந்த ஒரு ஏழை கையில் நீர் நிரம்பிய தோல் பையுடன் முனிவரே, நீங்கள் தாகத்தால் வருந்துவதாக தெரிகிறது, இந்த நீரை அருந்துங்கள் என்றான். அப்போ இவர் தான் வரம் கிடைச்சிருக்குல்ல, சாமியை நினச்சோன்னே உடனே அவருக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி வரம் இருக்குது. அப்போ இவர் நினைக்கிறாரு தாகமாக இருக்குது அப்படின்னு சாமியை நினச்சோன்னா அங்கே ஒருத்தர் வராரு. அவர் எப்படி இருக்காரு? கந்தல் ஆடைன்னா அழுக்கு ஆடை, கிழிஞ்ச ஆடையோட அவலட்சமான அழகில்லாமல், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக அந்த மாதிரி அழகில்லாமல் ஒரு மனுஷன் வரார். அவர் ஒரு ஏழை புவர்மன். அவர் கையில் என்ன இருக்குது? தோல் பை. இப்போல்லாம் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக்கு, சில்வர் பாத்திரம்லாம் இருக்குது. அப்போல்லாம் இல்லை. அவர் ஒரு தோல் ஸ்கின் பையில் தண்ணி நிரம்பியிருக்கு. அதை எடுத்துகிட்டு முனிவரே, உங்களுக்கு தாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு அந்த ஏழை மனிதன் சொல்கிறார். அவனுடைய தோற்றத்தை கண்டு அருவருப்படைந்தார் உதங்கர். அவர் அழுக்கு வேற, ஆடை வேற, இப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, பார்க்கவும் அழகா இல்லை. அவரை கொண்டு கொடுக்கணும்னா இவருக்கு ஒரு மாதிரி குடிக்கவே பிடிக்கல. நீர் வேண்டாம் என்று மறுத்து அனுப்பிவிட்டார். தண்ணிலாம் வேண்டாம்பா நீ போ அப்படின்னு அனுப்பிட்டார். பிறகு கிருஷ்ணனை நினைத்து, நான் உயர்ந்த இடத்தில் பிறந்தவன், அப்படி இருக்க ஏழையிடம் நீர் வாங்கி அருந்த முடியுமா என்று கேட்டார். உடனே கிருஷ்ணர் பகவானை நினைக்கிறார், நான் எவ்வளோ உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கேன், அப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு ஏழை புவர்மேனு அழுக்கானவட்ட போய் நீங்கள் தண்ணி கொடுத்து அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பகவானே தோன்றி, உதங்கரே, நீர் சகலமும் அறிந்த ஞானி, சாதி மத குலத்துக்கு அப்பாற்பட்டவர், விருப்பு வெறுப்பு இல்லாதவர் என்று நான் நினைத்தேன். அப்போ கடவுள் கிருஷ்ண பகவானே அவங்க முன்னாடி தோன்றாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் உதங்கரே, நீங்கள் எல்லாமே தெரியும், ஞானி இல்லையா? ஞானின எல்லாமே தெரிஞ்சவங்க. நீங்கள் இதெல்லாம் குறுகிய எண்ணத்தோடு அப்படி இருக்கலாமா? விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பீங்க, எல்லாமே நேசிப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறாரு.
அதனால்தான் மானிடர்களுக்கு கிடைக்க முடியாத அமிர்த பானத்தை கொடுக்க இந்திரனையே ஏழை வேடத்தில் அனுப்பினேன். அதனால மானிடர்னா மனுஷங்களுக்கே கிடைக்க முடியாத ஒரு அமிர்த பானம், அமிர்தம் தெரியலையா, அது தேவர்கள் தான் எடுப்பாங்க, உணவாக எடுத்துக்குவாங்க. அந்த அமிர்த பானத்தை குடித்தா என்ன கிடைக்கும்? அது மரணமில்லா வாழ்வு கிடைக்கும். அதை உங்களுக்கு நான் கொடுக்க நினச்சேன், ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்றார். அந்த சான்ஸை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க, இப்படி இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் உதங்கர் தன்னுடைய வேற்றுமை எண்ணத்தினால் அரிதான பொருளை இழந்து விட்டோமே என்று வருந்தினார். வேற்றுமை பார்க்குறது இது மாதிரி டிசிமிலர் தாட்டு. அதனால் அவர் என்ன, ஒரு ரேரான கிடைக்காத ஒரு அரிய பொருள் இல்லையா அமிர்தம், அதையே இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருந்துறாரு. அதன் பிறகு மனிதர்களில் பிறப்பாலோ தோற்றத்தாலோ உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது என்ற உண்மையை உணர்ந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது, இந்த மாதிரி ஒருத்தங்க நல்ல உயர்வு, ஒருத்தங்க மட்டமானங்க சீப்பு அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க. குலத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. ஞானி வைஸ்மேன், வலிமை பவர், வரம் பூன், அவலட்சணம் அக்லினஸ் அழகின்மை, அருவருப்பு டிஸ்கஸ்டிங், வேற்றுமை டிஸ்சிமிலர். உதங்கர் முனிவர், இவர் மகாபாரத காலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு முனிவர். கல்வி கேள்வியில் சிறப்பு வாய்ந்தவர். இவர் சிறந்த கிருஷ்ண பக்தர். அமிர்தம் அப்படின்னா அமரத்துவத்தை தருகின்ற உணவு. அமரத்துவம் அப்படின்னா மரணமில்லா வாழ்க்கை. குட்டீஸ் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க. குலத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. உதங்கர் என்பவர் சகலமும் அறிந்த ஞானி, தவ வலிமை பெற்றவர். அவரை கண்டு தேவர்களே வணங்கி பூஜிப்பர். அத்தனை வல்லமை பெற்ற அவர் கிருஷ்ண பகவானிடம் எப்போது எந்த இடத்தில் விரும்பினாலும் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும்படி ஒரு வரம் பெற்றிருந்தார். ஒரு சமயம் அவர் காட்டில் பயணம் செய்த சமயம் தாகம் எடுத்தது. நீர்நிலை தேடினார், கிடைக்கவில்லை. அதனால் பகவானை நினைத்து வேண்டினார். அப்போது அழுக்கு படிந்த கந்தல் ஆடையுடன் அவலட்சணமாக இருந்த ஒரு ஏழை கையில் நீர் நிரம்பிய தோல் பையுடன் வந்து, முனிவரே, நீங்கள் தாகத்தால் வருந்துவதாக தெரிகிறது, இந்த நீரை அருந்துங்கள் என்றான். அவனுடைய தோற்றத்தை கண்டு அருவருப்படைந்தார் உதங்கர். நீர் வேண்டாம் என்று மறுத்து அனுப்பிவிட்டார். பிறகு கிருஷ்ணனை நினைத்து, நான் உயர்ந்த இடத்தில் பிறந்தவன், அப்படி இருக்க ஏழையிடம் நீர் வாங்கி அருந்த முடியுமா என்று கேட்டார். அப்போது பகவானே தோன்றி, உதங்கரே, நீர் சகலமும் அறிந்த ஞானி, சாதி மத குலத்துக்கு அப்பாற்பட்டவர், விருப்பு வெறுப்பில்லாதவர் என்று நான் நினைத்தேன். அதனால் தான் மானிடர்களுக்கு கிடைக்க முடியாத அமிர்தபானத்தை கொடுக்க இந்திரனையே ஏழை வேடத்தில் அனுப்பினேன். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்றார். அதை கேட்டதும் உதங்கர் தன்னுடைய வேற்றுமை எண்ணத்தினால் அரிதான பொருளை இழந்து விட்டோமே என்று வருந்தினார். அதன் பிறகு மனிதர்களில் பிறப்பாலோ தோற்றத்தாலோ உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது என்ற உண்மையை உணர்ந்தார். குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.